இவெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு நீங்க இவங்களுக்கு மாற்றமா பயம் காட்டுறது, பயம். ஐயோ கருணாநிதி எதிர்த்து பேசுறீங்களா, ஐயோ ஜெயலலிதா எதிர்த்து பேசுறீங்களா? நான் கேட்கிறேன், யாரு கருணாநிதி, யாரு ஜெயலலிதா, யாரு? ட்ரெயினுக்கு கூட காசு இல்லாம, ட்ரெயினுக்கு டிக்கெட் கூட ஒர்க் இல்லாம சென்னைக்கு திருட்டு ஏறி வந்தவர்னா இந்த கருணாநிதி. எவராது மாணவ திமுக கொண்ட மறுத்து பேசு. இத நான் சொல்லல, ஐயா கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்தில் அவரே எழுதியிருக்காரு. சென்னைக்கு நான் திருட்டு தேடிதான் வந்தேன். ஜெயலலிதா யாரு? மூப்பனாரோட தம்பி மகன் கல்யாணத்துல மேடையில 5000 ரூபாய் பணத்துக்காக நடனமாடியவர் ஜெயலலிதா. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு யாரு? உலக பணக்காரர்கள் பட்டியலில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு மேடையில் நடனமாடும் ஒரு பெண்மணியால் எப்படி 10,000 கோடி சேர்க்க முடியும்? ட்ரெயினுக்கே காசு இல்லாம சுருட்டு ஏறி வந்த ஒரு சிறுகளால எப்படி இத்தனை கோடி கொள்ளடிக்க முடியும்? உன் பணம் நின்னுக்கிட்டு பேசுற என் பணம், நம்ம பணத்தை திருடி கொள்ளடிச்சு நம்மளை அடிமைப்படுத்தி ஆற்றிருக்கிறோம். பார்த்து கருணாநிதி பத்தி பேசாத, ஜெயலலிதா பத்தி பேசாத, பயம் காட்டுற. பயம் தமிழ பரம்பரைக்கே கிடையாது. தமிழ பரம்பரைக்கு என்ன யாரு நினைச்சா? சும்மா சின்ன பசங்க நின்று பேசி இருக்காங்கடா. 1000 வருஷமா தமிழ சொந்த நாட்டுல அடிமையா இருக்கா. தனக்கு சொந்தமான நாடு, அந்த நாட்டிலே வந்தவன் போனவன தமிழ அடிமைப்படுத்தி ஆண்டா. அப்படி 1000 வருஷமா தமிழ அடிச்சு நீ நாய், நீ நாய், நீ தமிழ் நாய் சொன்னவன வரலாற்றை திருப்பி அடிச்சு தமிழ நாய் அல்ல, இனத்திற்காக போராடும் விடுதலை புலின்னு நிரூபித்து காட்டிய பிரபாகரின் பிள்ளைகளா எங்க கிட்ட வந்து கேவல ஜெயலலிதா கருணாநிதி காட்டி பயம் காட்டுற. பயம் உண்மையிலே பயம் ஜெயலலிதா கருணாநிதிக்கு தான் எங்களை பார்த்து. அதனாலதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் 20,000 கொடுத்து என்ன பத்தி அசிங்கமா எழுதுங்க, என்ன பத்தி கல்வி அறிவு ஊத்துங்க, ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் பத்தி தயவு செய்து பேசிடாதீங்களே ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அந்த பயம் இருக்கிற தமிழிடம் பார்த்தா அந்த பயம் வெறி கொண்டு நிக்கிறோம். இவங்க வீழ்த்துறோன்னு நாங்க ஒண்ணு புதுசா வாழத்துல வந்து குதிச்சிடல. இங்க நான் பேசிக்கிறத நீங்க எப்படி கூடின்னு பாக்குறீங்க. இதே மாதிரிதான் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசும்போது கூட்டத்தில் ஓரமாடி கை தட்டி விசிலடிச்ச பிள்ளைகள். இதே மாதிரிதான் அம்மையார் ஜெயலலிதா பேசும்போதும் கூட்டத்தில் நின்று கை தட்ட பிள்ளைகள். காலகாலமா பேசி பேசிய நம்மள பேச விடாம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று அம்மையார் ஜெயலலிதா கொள்ளடிச்சிருக்காங்க சொல்லி பாரு, முடியாது. யாராவது ஒருத்தர் கோபாலபுரம் போய் கலைஞர்கிட்ட உனக்கு ஏது இவ்வளவு சொத்து கேட்டு பாரு, முடியாது. 10 ரூபாய் திருடா அந்த திருடனை ரோட்ல போட்டு அடிக்கிறான், தப்பு இல்ல. ஆனா 10 லட்சம் கோடி திருடா அவனுக்கு சல்யூட் அடிக்கணும். அடிக்கிறாரா இல்லையா சொல்லு பாக்கலாம். ஒரு 10 ரூபாய் திருடனை பிடிச்சி காவல்துறை என்ன அடி அடிக்குது? 10 ரூபாய் திருட, 10 லட்சம் கோடி திருட ஐயா கருணாநிதியோட சுண்டு வரல பிடிச்சிருப்பீங்களா? சுண்டு வரல. ஒரு டிராக்டர் வாங்கிட்டு அந்த டிராக்டருக்கு வட்டி கடனை திருப்பி தர முடியல ஒரு ஏழை விவசாயி. அந்த விவசாயி அடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அப்படியே 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா காவல்துறை தனது கடமையை செய்யும் அப்படின்னு கடமையை செஞ்சுட்டாங்க. வணக்கம், சல்யூட் அடிக்கிறோம். அவர் கடன் கட்டுறது தப்புதான், கட்டாதது தப்புதான், நீங்க செஞ்சது கரெக்டா, சல்யூட் அடிக்கிறோம். 1.5 லட்சம் கோடி கொள்ளடிச்சது கனிமொழி, 68 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த ஜெயலலிதா. இவங்க 2 பேரையும் இதே மாதிரி நடு வீதியில சங்கரையை போட்டு இழுத்துட்டு போக பார்க்கலாம், முடியாது. ஐயா கருணாநிதி வந்தாங்க சல்யூட் அடிக்கிறோம், அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க சல்யூட் அடிக்கிறோம். அப்படி சல்யூட் அடிக்கிற காவல்துறையினர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இவங்க உண்மையான தலைவர் சொல்லிதான் சல்யூட் அடிக்கிறோன்னு மாட்டீங்க. ஏன்னா கடமை இவனுக்கு ஏன்டா சல்யூட் அடிக்கிறோன்னு உங்க மனசுல குற்ற உணர்வு இருக்குது. ஒவ்வொரு எம்பியும் மந்திரியும் வரும்பொழுது இந்த அயோக்கியனுக்கு சல்யூட் அடிக்கவா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தேர்ச்சி விட்டு நான் காவல்துறைக்கு வந்திருக்கேன் உங்க மனசுல அந்த குற்ற உணர்வு இருக்கு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீங்க சல்யூட் அடிக்கிறீங்க. ஏன்? அதிகாரத்தில் இருக்கிறான். ஆக அன்பு மக்களே, திருடர்களுக்கும் கொள்ளையருக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள சேர்ப்போமா? மாட்டோம். ஏன்னா அவன் திருடன்.
ஆனா ரெண்டு திருடனும் கிட்டயும் மாறி மாறி இந்த நாட்டை கொடுத்துட்டோம். நம்ம நாட்டை ஆளுற தகுதி எப்படி செயலெடுத்தோம் கர்நாடகத்துக்கு இருக்கு நீங்க நம்புறீங்க? எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமது பாட்டன் ராஜராஜ சோழன் ஆண்ட நிலம் இது. நமது பாட்டன் சேரன் செங்குட்டுவன் ஆண்ட நிலம் இது. நமது பாட்டன் அறத்தின் வழி நின்று ஆட்சி நடத்தி தவறான தீர்ப்பு வழங்கித்தது உயிரை விட்டா பாண்டிய நெடுஞ்செழியன் அவன் ஆண்ட நிலம் இது. இந்த நேரத்துல எப்படி கர்நாடக செயலெடுத்தவன் ஆட்சி நடத்தான்னு நீ சிந்திச்சு பாரு. மான தமிழ்நாடு தகுதி எப்படி கர்நாடக செயலத்துக்கு வந்தது இதை பார்த்துக்கிட்டு இன்னும் எப்படி மௌனமா இருக்க? நல்லாட்சின்றது நடக்கவே நடக்காதுப்பா. இப்படிதான்ப்பா இருக்கும். எவன் வந்தாலும் திருடுவான், எவன் வந்தாலும் கொள்ளடிப்பான்னு உன் மனசுல நீயே சொல்லுகிற. தமிழ்நாடு ஊழலையும் லஞ்சத்தையும் பார்த்து 50 ஆண்டு தான் ஆகுது. ஊழல் லஞ்சம் என்னன்னே தெரியாமதான் தமிழ்நாடு இருந்தது. தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு தலைவர்களுக்கும் ஊழல் லஞ்சம் என்னன்னே தெரியாது. முத திமுக ஆட்சி கட்டில ஏறின உடனே அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்காரு. அறிஞர் அண்ணாவுடைய அந்த சட்டமன்ற கூட்டத்தில் 2 பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டே இருக்கு. அதுல ஒருத்தர் தான் தமிழர்களுக்கு கொண்டாட்டமே திருட்டு ஏறி சென்னைக்கு வந்த தமிழக தலைவர் கருணாநிதி. அப்பவே பாருந்தா திருடன் தெரிஞ்சிருக்கு. என்னைக்கு திருட்டு ஏறி வந்தாரோ அப்பவே திருடன் தெரிஞ்சு போச்சு. அதனால கூப்பிட்டு பதவி கொடுத்தது அண்ணா துறை தப்பு. அந்த தப்புக்கு பாவ மனுஷன் செத்தே போயிட்டாரு. அப்பதான் முதல்ல ஊழல் என்ற குற்றச்சாட்டு ஊழல் லஞ்சம் தமிழ்நாடு பாக்குது. அதனால உன் மனச ஊழலை ஒழிக்க முடியாது, திருடர்கள் மாற்ற முடியாது நினைக்காத. ஏன் தெரியுமா? உன் பாட்டனும் என் பாட்டனும் இந்த மண்ணில அரசு பதினெட்டு ஆட்சி நடத்திருக்கான். நீ கதை படிச்சிருப்ப, கண்ணகி கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த கண்ணகி கதையில உங்க எல்லாருக்கும் கண்ணகி தெரியும், கோவலர் தெரியும். அதை தவிர வேற யாரையும் நீங்க அதிகமா ஆழ்ந்து சிந்திச்சு கவனிச்சதில்லை. ஆனால் அதை விட சிறந்த ஒரு தலைவன் அந்த கதையில இருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, பாண்டிய நெடுஞ்செழியன் நமது பாட்டன். நீ கேட்கலாம், பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அப்படி என்ன புகழ், கண்ணகியை விட அப்படி என்ன புகழ் நீ கேட்கலாம். கண்ணகி நமது அப்பத்தால் கண்ணகியோட கணவன் கோவலன் தவறுதலா கைது செய்யப்படுறான். கைது செய்யப்பட்ட உடனே பாண்டிய நெடுஞ்செழியன் தவறுதலா ஒரு தீர்ப்பு வழங்கிடுறான். அவன் கையில வச்சிருக்கிற சலங்க பாண்டிய நெடுஞ்செழியனோட மனைவியோட சலங்க நினைச்சு தவறுதலா தீர்ப்பு வழங்கி கொன்னுடுறான். கோவலனை வெட்டி வீழ்த்திடுறான். உடனே கோவம் வந்த கண்ணகி கையில சிலம்போட அரசவைக்குள்ள போறான். சிந்திச்சு பாரு, உள்ள அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு, மன்னர் அமர்ந்துட்டு இருக்காரு, அத்தனை மந்திரி பெருமக்களும் அந்த அரசவையில நிறைஞ்சிருக்காங்க. அந்த அரசவைக்குள்ள ஒரு பெண் நியாயம் கேட்க உள்ள போறா. உன்னாலே என்னாலையும் ஜெயலலிதா உள்ள இருக்கும் பொழுது அந்த சட்டமன்றத்துக்கு வாசலை மிதிக்க முடியுமா? சிந்திச்சு பாரு. சட்டமன்ற வாசலை மிதிச்சாலே சுட்டு தள்ளிடுவா. அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இப்ப நடக்குது. ஆனா அன்னைக்கு நம்ம அப்பா கண்ணகி நீதி கேட்க உள்ள போறா. நீதி கேட்க உள்ள போகும்போது பாண்டி நெடுஞ்செழியா நீ தவறான தீர்ப்பு வழங்கிட்ட. உன் மனைவி காலில் இருக்கும் சலங்கையில் வெறும் தங்கம் தான் இருக்கும். என் சலங்கையில் பவனும் மாணிக்கமும் துண்டு விளையாடு உடைச்சு காட்டா. அதை பார்த்த உடனே பாண்டிய நெடுஞ்செழியை எழுந்து பொன்சை கல்வன் தன் சொல் கேட்ட யாரோ அரசன் இல்லை இல்லை யாரே கல்வன். புரியல? இந்த தங்கத்தை செஞ்ச அந்த கொள்ளன் சொன்னதை கேட்டு தவறெல்லாம் தீர்ப்பு வழங்கின நான் அரசு இல்ல, நான் தான் திருட தவறான தீர்ப்பு வழங்கினாரு. அந்த நொடியில உயிரை விட்டுட்டாண்டா நமது பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழிய. கேவலம் 68 கோடி ரூபாய் கொள்ளடிச்சு 18 வருஷமா சிறைக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்திருக்கிற அந்த ஜெயலலிதாவலா ஏண்டா இந்த சாவு தூக்குற? உலகத்திலே பணக்கார பட்டியல்ல கருணாநிதியோட குடும்பம் போட்டி போடுது. நீ குடும்பம் ஏதோ 4 பேர் 5 பேர் நினைக்காத. கருணாநிதி குடும்பத்தில் மட்டுமே 3500 பேர் இருக்கான். ஒட்டுமொத்த தமிழும் செத்து போயிட்டா கூட இவன் குடும்பத்தில் ஓட்டு போட்டே ஜெயிச்சிருவான். அந்த அளவுக்கு குடும்பம் வச்சிருக்கா. அத்தனை பேரும் சேர்ந்து உலக பணக்கார பட்டியல போட்டி போடுறான். கருணாநிதி என்ன சொல்றாரு? நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தேன். அப்படி என்ன விவசாயம் பண்றீங்க? என்ன பண்றீங்க? இப்படி மாறி மாறி ஊழல் திருடி மறுபடியும் இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆகணும். 94 வயசு ஐயா கருணாநிதிக்கு ஒரு கண்ணு சுத்தமா மூடிக்கிட்டு சக்கர நாக்கிலிருந்து எழுந்துக்க கூட முடியல. சட்டை போட்டு விட ஒருத்தர், வேட்டி போட்டு விட ஒருத்தர், சட்டி போட்டு விட ஒருத்தர், பாத்ரூமுக்கு போனா கூட கைத்தாங்களா ஒருத்தர் கூட்டிட்டு போனோம். அந்த வேலைக்கு ஆகி
ஓடி போயிட்டாரு. அப்படி இருந்தோம் இல்ல 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 இன்னொரு தடவை இந்த மக்களை அதிலேயே